மக்களே வணக்கங்க. ராஜஸ்தான் பயணம் முடிஞ்சு கடைசியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கே வந்துட்டோம். மழை காலங்கிறனால தாங்க இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம போகிறது கிண்ணக்குறை அப்படிங்கிற ஒரு கிராமம். நீலகிரிஸ் லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வீடியோ பண்ணி போட்டிருக்குங்க. இப்போது இந்த மழை காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்துருக்கிறேன். கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு யாராவது ஊட்டி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிண்ணக்குறை வந்து பார்த்துட்டு போங்க. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு வியூ சும்மா திருப்பி கட்டுற மாதிரிங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க எங்கே இருந்தாலும் வருஷத்தில் இந்த மழை காலம் வந்துருச்சுன்னா நான் இங்கே ஓடி வந்துடுவேன். இங்கேன்ட்டு இல்லை, நீலகிரி, கேரளா பார்டரு, கேரளாவில் இருக்கிற எல்லா இடமும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. முக்கியமாக நீலகிரியில் இந்த கிண்ணக்குறை, இரியசி அப்படிங்கிற இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. வழக்கமாக நம்ம வந்து கிராமத்தில் போய் அங்கே எப்படி வாழ்க்கை முறை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து காட்டுவோம். இந்த தடவை இந்த அழகான சீனரிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டிட்டு அந்த கிராமத்தையும் நம்ம பார்க்கலாங்க. போகிற வழி எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துக்குங்க. அதே சமயம் நல்ல நல்ல சீனரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு டைம் லாப்ஸ் ஒன்று போட்டிருக்கேங்க. அது உங்களுக்கு நான் பேசி முடிச்சு கட் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படியே உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் மைல்டான பிஜிஎம் போட்டு காட்டுறேன். இடம் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அழகாக இருக்கோ அந்தளவுக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். இந்த மஞ்சூர் கெத்தை ரூட்டை பற்றி இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ரூட்டை பற்றி யானையோட சரணாலைன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் கீழேருந்து மேலே வந்தோம், ஒன்றும் பார்க்கலைங்க. வெறும் யானை சாணி மட்டும் தான் இருந்தது. நைட்டு வந்து சரியான அட்டகாசமாமா ரோட்லேயே நின்று சரியான அட்டகாசம் பண்ணிட்டு இருந்ததுன்னு கீழே செக் போஸ்ட்டில் சொன்னாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இடம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. இந்த டைமில் அந்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் நார்த்து போகிற பிளானில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்துருவேன். ஓகே, நம்ம கூட துர்கேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காருங்க. அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்துருக்காருங்க. இப்போ வச்சிருக்காரு. அவரோட ஞாபகங்கள், மெமரிஸ் வந்து அதில் ஷேர் பண்ணி வச்சுருக்காரு. ப்ரொஃபஷ்னலாக வந்து அவர் சேனல் நடத்தலைங்க. பிற்காலத்தில் அவரோட நினைவுகளை மறுபடியும் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக பிடிச்சிருக்காரு. மனுஷன் இங்கேருந்து லடாக்லாம் போயிட்டு வந்துட்டாருங்க பைக்லேயே. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ட்ராவலரு. இனி அடுத்தது நார்த் ஈஸ்ட் வந்து இந்த மந்த் கடைசியில் நம்ம போவோம். அவரோட தான் போவோங்க. இப்போ அவர் வீடியோலாம் அப்போ ஒரு பார்த்துக்குங்க. அவரோட சேனல் பேர் வந்து பேஷனேட் ட்ராவலர். பாருங்க, பேஷனேட் ட்ராவலர். புதுசாக பார்க்குறவங்க அவர் சேனல்லையும் போய் பாருங்கள். இவர் பார்ட் டைமாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணுறாரு. அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் எப்படி சில கலர் கிரேடிங்லாம் பண்ணி ஆட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்காக வீடியோ வந்து போட்டிருக்காருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரிங்க பிரதர், எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் சினிமேட்டிக்காக எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவரோட கேமராவே எடுத்துகிட்டு வந்து நமக்காக எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. பாருங்கள், இப்போ நல்ல ஒரு மைண்ட் இருக்குங்க. இந்த க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு நல்லா பண்ணுவாப்புல எடிட்டிங்லாம். சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் போவோங்க. இந்த டைமில் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கள். வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. மறுபடியும் சொல்கிறேங்க, மழை காலத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிண்ணக்குறை வந்து பார்த்துட்டு போயிருங்க. லென்ஸில் வந்து தண்ணி விழுந்துருச்சு. வாட்டர் ஃபால்ஸ் மூடிடுச்சு போகலாம் பாருங்க. இது ஒரு சின்ன அருவி, ஆனால் மரமெல்லாம் மூடிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நல்லா திக்கான மரங்களை பார்க்கலாம், அதாவது அடர்த்தியான மரங்கள். மணி ஒரு 11:30 இருக்கும். இப்போ இருக்கு பாருங்க இடம். திக்காயிருச்சு பார்த்தீங்களா, நல்லா மரமெல்லாம் அடர்த்தியா டார்க் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. இருட்டாயிருச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு போகிற வழியில். இதில் தான் போகணுங்க. அப்புறம் மக்களை இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. கிண்ணக்குறை தான் வந்து நீலகிரிஸ் லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் கிண்ணக்குறைக்கு அடுத்தது ஒரு வில்லேஜ் இருக்குங்க, இரியசின்னு சொல்லிட்டுங்க. அதுதான் வந்து கடைசி. போகிற வழியில் ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸுங்க. நான் எப்போ வந்தாலும் இங்கே என்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவேன். சூப்பராக இருக்குங்க. தண்ணி எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் தண்ணி இருந்ததுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படிங்க
உள்ளே போய் காட்டுற பாருங்க. குளிக்கலாங்க, ஆனால் இங்கே குளிக்கிறதுக்கு அலௌடா என்னன்னு தெரியலிங்க. அதான் சொல்கிறேன். குளிக்கிற மாதிரி வாட்டமாக தான் இருக்குது. இப்போ மக்களை பார்த்துக்கணும் வழி எப்படி இருக்குன்னு. கிண்ணக்குறை வந்தாச்சுங்க. இதுதான் கிண்ணக்குறை. ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய கிராமம் தாங்க. நான் இது வரைக்கும் வந்திருக்கேங்க, ஆனால் இரியசிகை போனதில்லை. இன்றைக்கி தான் முதல் தடவை போக போகிறேன். இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஃபேக்ட்ரி. ஹோட்டல் கடையில் எதுவும் இல்லைங்க, சாப்பிட்ற கடை. ஒரே ஒரு கடை இருந்தது, அது இருக்கான்னு தெரியலைங்க. இங்கே இந்த ஒரு கடை இருக்குங்க. மக்களே, இந்த ஊரை அப்படியே சும்மா ஃபோன்லேருந்து காட்டுற பார்த்துக்குங்க. தனித்துவமாக சொல்லணும்னா இந்த ஊரில் வேறு எதுவும் இல்லைங்க. அதாவது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூசைடு பாயிண்ட் ஒன்று இருக்குன்னாங்க கீழே, அந்த இரிசி கட்டை. அது மட்டும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த கிராமத்தோட ஸ்கூலுங்க. இந்த கிராமத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவலாம் நான் இப்போ காரில் போகும்போது சொல்கிறேங்க. வீடுகள்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் குடியிருக்கிற வீடுங்க. இதெல்லாம் குடியிருப்பு இந்த கிண்ணக்குறையில். பெரிய கிராமம் தாங்க மக்களே. கிண்ணக்குறைங்கிற கிராமம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க நிறைய பேர் யூடியூப்பில், சூரியன் உதிக்காத கிராமம் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாதுங்க. சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும். அதாவது சூரிய வெளிச்சம் படாத கிராமம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. சூரியனே உதிக்காத கிராமம்னு சொன்னால் அது முட்டாள்தனமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துருக்கேன். சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த இரியசிகையில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்காமல், அதையும் பார்க்கலாம். அந்த இரியசிகை கிராமத்தில் அந்த இரியசிகை கிண்ணக்குறை ரெண்டுலேயும் சேர்த்து 500-700 வீடு கிட்ட இருக்குங்களாமாங்க. இவங்களுக்கு முக்கியமான தொழில் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட், அப்புறம் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதாங்க. அப்புறம் ஒரு சிலர் ஊட்டி, மஞ்சூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் பஸ் இருக்குது. இந்த ஊர்களுக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை பஸ் வந்துட்டு போகுதுங்க. வேறு தொழில்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. இங்கேருந்து வெளியில் போய் தான் இவங்க வந்து வருமானம் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடையே கிடையாதுங்க. பேக்கரி வந்து 2 பேக்கரி தான் இருக்குது. அதுலேயும் ஒரு பேக்கரி வந்து பூட்டியிருக்கு. ஹோட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது. மளிகை கடை இருக்கும். அதாவது சொந்தமாக ஏதாவது தொழில், அதாவது இந்த கடை மற்ற அதாவது இந்த மாதிரி தொழில் செஞ்சு வாழ்கிற மாதிரி இங்கே எதுவும் கிடையாதுங்க. டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க, ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. இங்கேருந்து வெளியில் போய் ஏதாவது டவுனில் போய் யாராவது கடை வச்சுருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வீடுகள் நல்லா பெரிய பெரிய வீடுகளாக இருக்கலாம், டெவலப்பான வீடுகளாக தான் இருக்குங்க. நம்ம இங்கே வந்தது காரணமே இங்கே பாருங்கள்,
ஸ்லோ பண்ணுங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை மழை காலங்களில், அதாவது மான்சூனில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். இதை பார்க்கறதுக்கு தான் வந்தேங்க. இப்போது கெத்தை, முள்ளி இந்த லைன் வந்து இங்கேருந்து தெரியுங்க. கேரளா சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து பார்த்தா அட்டப்பாடி தெரியும். இப்போ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, அங்கேருந்து பார்த்தாலும் இந்த கெத்தை, முள்ளி தான் அந்த ஊர்களை தெரியுங்க. இப்போ உங்களுக்கு நான் ஃபோன்லேருந்து தெளிவாக காட்டுறேன் பாருங்க. உங்களை பார்த்துக்குங்க. நம்ம வண்டிக்கு இருக்குங்களா, நம்ம இப்போ கிண்ணக்குறையிலேருந்து வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிறப்ப அப்படியே ஃபோன் மட்டும் வாங்கி காட்டுங்க, முடிச்சு சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்க ஃபோன்லேருந்து. அவ்வளோ ஒரு அழகான இடங்க இங்கே. அதாவது நல்ல சீனரி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே தாராளமாக வரலாம். அப்புறம் இன்னொன்று, இந்த அட்டின்னு சொல்கிறாங்க, இந்த இரியசிகை அட்டின்னா குடியிருப்பு. அந்த குடியிருப்புக்குள்ளே வந்து நம்ம போகக்கூடாதுங்களாமா, விடமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து படுகாஸ் மக்கள் தான் இங்கே இருக்காங்களாமாங்க, அவங்க வந்து விடமாட்டாங்க அப்படின்னு டீ கடையில் வந்து சொன்னாங்க. நம்ம அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் பார்க்கலாங்களாமா. அங்கே ஒரு பங்களா இருக்குங்களாமா, அந்த பங்களா வரைக்கும் வண்டி போகுமாமா. அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாங்க. இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. காற்று சூப்பராக இருக்கு மக்களே. இது மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்குங்க. மழைன்னா ரொம்ப பெரிய மழை கிடையாதுங்க, அந்த தூரல் ட்ரிஸ்லிங்ஸுமாங்க இல்லைங்க, அந்த மாதிரி. மக்களே கடைசி போயிட்டுருக்காங்களா, அதோட நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ரோடு முடிஞ்சிடும். அந்த கோடு மாதிரி இருக்கும் அந்த ரோடு, அதோட முடிஞ்சிடும். இதில் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குங்க. இதில் இந்த முள்ளிக்கத்தை பள்ளத்தாக்கு தெரியும். மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்களாமா, அதுலேருந்து பார்த்தா தான் கேரளா நல்லா தெரியுங்களாமா. ஆனால் நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுங்க. மேலே நடந்து போனாலும் பார்க்க முடியாது, அதனால தான் அங்கே போகலைங்க. இப்படி வந்துட்டோம். அங்கங்கே வீடுகளாக இருக்குது பாருங்கள் துர்கேஷுங்க. அங்கே ஒரே ஒரு வீடு. இந்த மலையில் மக்கள் வாழாத இடமே கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நான் முதல் தடவை வரேங்க. பெரிய சிகைங்கிறதுன்னு போகிறேங்க. அதுக்கு இடையில சின்ன சின்ன கிராமங்களாக இருக்கும் பாருங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் கிண்ணக்குறைன்னு ஒரு பெரிய வில்லேஜ். அதில் பிரிஞ்சு இருக்குது வீடுகள். அதுக்கப்புறம் இரியசிகைன்னு ஒரு வில்லேஜ், அதுலேயும் பிரிஞ்சு இருக்குங்க வீடுகள். இப்போ நம்ம அந்த போயிட்டு இருக்கிற இரியசிகை அதோட முடிஞ்சதுங்க, ரோடு முடிஞ்சது. அதாங்க மக்களை இரியசிகை, இதுதான் லாஸ்ட்டுங்க. நீலகிரியோட கடைசி கிராமங்கிறது. பெயிண்டிங்லாம் வைப்ரண்ட்டாக இருக்குது. ஒரு ஆளையும் காணும், ஒருத்தங்களையும் காணும். செக் போஸ்ட்டை போட்டுறாங்க பார்த்தீங்களா. மெயின் ரோடு டெட் எண்டு. இங்கே நம்ம யூட்டன் போட்டுருக்கோம். அது வந்து குடியிருப்புங்க. இவங்க ஏதோ ஒரு பழக்கவழக்கம் வச்சுருப்பாங்க உங்களுக்கு, வெளியாட்களை உள்ளே விடக்கூடாதுங்கிற மாதிரி. 2 பேரை பார்த்து பேசினாங்க, 2 பேர் அதான் சொன்னாங்க, வெளியாளுங்க வந்து உள்ளே போகக்கூடாதுங்க, உள்ளே விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அட்டிக்குள்ளே போகாதீங்க, அப்படியே சைடில் போய் நீங்கள் வந்து அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போட்டுக்கு பாருங்கள், மெயின் ரோடு டெட் எண்டு. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஆர் நாட் அலௌட். அங்கே பாருங்க. எதனால அப்படிங்கிறது வந்து கேட்டேன். அது அவங்க பழக்கங்களாமாங்க, அங்கே படுகாஸ் மக்கள் இருக்காங்க, அது அவங்களோட பழக்கங்களாமா. இல்லை நம்ம இப்போ ரோடு பார்த்து சின்னதாக ஒரு மண் ரோடுங்க, மண் ரோடு இல்லை, ஒரு ரோட்டு உள்ள சோலை மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, அதில் போனால் தான் அந்த சின்ன வியூ பாயிண்ட்டுங்களாமா. சரி போய் பார்த்துட்டுங்க, அப்படி நம்ம இங்கே கிளம்பலாங்க. அப்புறம் முடிஞ்சது அவ்வளோதான். இந்த ரோடு அந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே ரோடு இதோட முடிஞ்சது நல்லாவே தெரியுங்க. அதில் பாருங்கள், அந்த சோலைக்குள்ளே இறங்குறோம். ஆப்போசிட்டில் வண்டி வந்துருச்சு. இந்த பக்கத்தில் யானை இல்லையா? யானை எல்லா பக்கம் இருக்குங்க, நடமாட்டங்கிறது அது ஒரு சில இடத்துல தான் இருக்கும். எல்லாம் வந்திருக்குங்க, யானையெல்லாம் வராமலாம் இருக்காது. ஏன்னா இடையில ஒரு இது பார்த்தேங்க, எங்கேயோ இருக்கிற ஒரு யானை தொட்டப்பட்டா கடை சுற்றிட்டு இருக்குது. எங்கேயோன்னு சொல்ல முடியாது, மேட்டுப்பாளையத்தில். அதனோட இடம் மேட்டுப்பாளையம் சைடு தாங்கிற மாதிரி தான் படித்தேங்க நியூஸில். ஆனால் தலைவர் வந்து தொட்டப்பட்டா டீ ஃபேக்ட்ரி லைன்லாம் சுற்றிட்டு இருக்கிறாரு, எல்லாம் விசிட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதனால் காடுங்கிறது ஒரு பெரிய இது, அது மிருகங்களுக்கானது. ஆமாங்க,
இப்போ வந்து காட்டோட நிலப்பரப்பு வந்து சுருங்கி சுருங்கி இப்படி ஆகி போயிடுச்சுங்க பிரதர். ஒரு காலத்தில் நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. மக்களே இங்கே பாருங்கள் நம்ம எங்கே வந்துட்டோன்னு. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுதுங்க. அந்த ஹேர்பின் பெண்ட் இருக்கு இல்லைங்க, இது வந்து காரமடையிலிருந்து நம்ம முள்ளி கெத்தை வழியாக மஞ்சூர் ஏறுற ஹேர்பின் பெண்டுங்க இதெல்லாம் அந்த ரூட்டுங்க அது. அதே சமயம் இப்படி திரும்பி பாருங்கள், கெத்தை விஞ்ச் தெரியுது பாருங்கள். இதான் முள்ளும் மலரும் விஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் முள்ளும் மலரும் தான் அதான். இப்போது இந்த விஞ்சு கீழே ஒரு ரோடு போகும். அந்த ரோடு வந்து அப்படியே கீழே காரமடைக்கு போய் சேர்ந்துருங்க. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை யானையில் நிறைய இருக்குங்க மக்களே. ஒரு வியூ பாயிண்ட்டு தாங்க. இதுக்கும் கீழே ஒரு வழி போகுது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியலைங்க. இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தாங்க. இங்கே பாருங்க. அங்கேருந்து பார்த்தா நல்ல வியூவாக தெரியுங்க. அதாவது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பள்ளத்தாக்கில் நல்ல வியூ பாயிண்ட் மாதிரிங்க. சூப்பராக இருக்குங்க. அது பவர் ஹவுஸ் பாருங்கள். மக்களே நல்லா பாருங்கள், இந்த கெத்தை முள்ளி கெத்தை ஹேர்பின் பெண்ட் எப்படி ஏறுதுன்னு தெரியுதுங்களா? ஒரு கார் போகுது பாருங்கள் கீழே. அப்படியே மேலே ஏறி 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 அங்கே பாருங்க பாருங்கள், இதெல்லாம் ரூட்டு தாங்க. அப்படியே செங்குத்த மேலே ஏறி பாருங்கள். அந்த ஊர் வந்து அப்படியே மஞ்சூர் வந்து மறுபடியும் மஞ்சூர்லேருந்து அப்படியே நம்ம சுற்றி வந்திருக்கோம். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து வெளியில் வர இடத்துல ஒரு சில குடியிருப்பு பார்த்தங்க. ஆட்கள் யாரும் இல்லை போல் இருக்குங்க. எல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் மாதிரி தான் இருக்குது. சும்மா பார்த்துக்குங்க இந்த சீனரிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் இந்த வில்லேஜ் வந்து நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம். இது ஆக்சுவலாக ஒரு 7-8 வீடு தான் இருக்கும் மாத்திருக்கு. மக்களே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. யாரும் இல்லைங்க, எல்லாம் இடிஞ்சு போய் சிதிலம் அடைஞ்சிருக்கு. இதில் வேணால் ஆட்கள் கூடி இருந்திருக்கலாம். ஆனால் குடம் இதெல்லாம் இருக்குது, இந்த பெட்ஷீட்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ குடியிருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறாங்க தான் போல் இருக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுருக்குற பாத்திரமெல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருக்குங்க பாருங்க. ஆள் இருக்காங்க 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 தண்ணி நடந்துருக்கு. இப்போ இந்த வீட்டில் குடியிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா காட்டேஜ் இருக்குன்னு, அங்கே பாருங்க. கிளைமேட்லாம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்கவே வந்து. ஆனால் இப்போதைக்கு செயல்பாடு இல்லைங்க அந்த காட்டேஜ் எல்லாம். ரொம்ப தண்ணி குளிர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி கிண்ணக்கூரில் காட்டேஜஸ்லாம் இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வந்து தங்கணுங்க. ஏன்னா எப்படி இருக்கு பாருங்கள். அங்கே ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ இது ஏதோ இஷ்யூஸில் ஓடிட்டு இங்கே யானையெல்லாம் வருதுங்களா? நான் யானையெல்லாம் வர்றதுன்னு சொல்கிறேங்க. அதெல்லாம் காடு தானே, அந்த சோலை அங்கெல்லாம் இருக்கு. நாங்கள் போன தடவை இதே எலக்ட்ரிக் வரும்போது அங்கே இருந்து பார்த்தோம். இங்கிருந்தே பார்த்தோம் யானை.
ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்படியே எங்க காட்டு பக்கத்துல தான் 3 இருக்குது காலையில. ஆ. இப்போ அப்படியே மேய்ஞ்சி போயிருக்க மாதிரி இது ஒண்ணு இங்க இருக்கு. சரி, அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் வேலைங்கம்மா? எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்கப்பா. எல்லாம் எடுக்கிறாங்க. ஃபேக்ட்ரி போறாங்க. முன்னாடியெல்லாம் 100 நாள் இருந்தது, இப்போ 100 நாள் இல்லை. எல்லாம் எல்லாத்துக்கு ஃபேக்ட்ரிக்கு 100 நாள்னா கவர்மெண்ட் அந்த ரோடெல்லாம் அதுக்கு 300 ரூபாய் 100 நாளா? இல்ல இதுக்கு இலை எடுக்கிறதுக்கு இலை எடுக்கிறதுக்கு இது நாங்களாம் சொந்தமா காடு வச்சிருக்கிறோம். எடுக்கிறவங்களுக்கு 200 ரூபாய். சொந்தமா காடுனா ஒரு எஸ்டேட்ல நீங்க தனியா ஒரு இடம் உங்களுக்கு எங்களுக்கு 1 ஏக்கரா 2 ஏக்கரான்னு இப்ப இருக்கு. நீங்க இலை எடுத்து நீங்க வந்து ஃபேக்டரி கொடுத்துருவீங்க. இங்க செட்டுக்கு லாரி வரு போய் நிறுத்தினா கேட்டுக்கு போயிடுச்சு. இங்கே வந்து வாங்கி இங்கே வந்து வாங்க போறாங்க ராலி. அப்போ உங்களுக்கு ஒரு மூட்டைக்கு எப்படி கணக்கு காசு தருவாங்க? அப்படி இல்லை, அவங்க எத்தனை மூட்டை எடுத்தாலும் கிலோவுக்கு 17 ரூபாய் அது ரேட் வர மாதிரி. 1 கிலோனா 17 ரூபாய் 18 ரூபாய் அந்த மாதிரி. அந்த ஒரு மூட்டை எத்தனை கிலோ வருங்க? 30 கிலோ வரும். 30 கிலோ வரும். எங்களுதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அது அந்த மாதிரி மூட்டையானா 30 கிலோ 30 கிலோ இருக்கு. 30 கிலோ வரும். அவங்க சார் அப்பா தங்கச்சி 2 பேரும் இலை எடுக்கிறாங்க. நான் சும்மா அவங்க கூட வர்றேன். எனக்கு இவங்க மாதிரி எடுக்க தெரியாது, அப்படியே கொஞ்சம் எடுக்கிறேன். ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ தருவாங்க? எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபேக்ட்ரிலாம் 500 ரூபாய் மாதிரி. 500 ரூபாய் 500 ரூபா 400 ரூபாய். பாட்டி பாரு இந்த வயசுல இப்படிங்க அங்க போறோம். லாரி வர நேரம் செய்ய போறேன். லாரி வரட்டும். எங்க போறீங்க? அவங்க கீழே போறாங்க. இல்ல நாங்களே எடுக்கிறேன்னு சொன்னா அந்த தம்பி எங்க போறீங்க? நான் தான் அது செட் இந்த வர வேலையில செட் இருக்குல அங்க போய் வாங்க இறக்கி விடுறேன். இல்ல போயிருங்க. வாங்க இறக்கி விடுறேன். தம்பி நல்ல பாரு, போட்டோ பிடிக்குது. லட்சுமி நல்ல பாரு, நல்ல பாரு. போட்டோ பிடிக்கறாங்க மூட்டையோட. செட் எங்க இருக்குங்க செட்? அது நம்ம வர வழி பாட்டி வாங்க இறக்கி விட்டுட்டா. வேணா தம்பி. ஏங்க? இந்த இங்க தான் வைக்கிறேன். ஓட தூக்கி வரணும் போட்டோ பிடிக்கலாம். நீங்க வாங்க சிங்கப்பெண் நீங்களாம். எப்படி எங்களாலே தூக்க முடியாது, நீங்க தூக்கிட்டு போறீங்க. என்ன செய்யணும்? என்னாலே வீடுகள்லாம் மூட்டை தான் தூக்கணும். இவ்வளவு தயலையா? நாங்க ஒருத்தர்லடி போனதே 11 மணி. அம்மா சொன்ன நேரத்துக்கு அம்மா கூட வந்துக்க வேண்டியதானே. ஒரு நாளைக்கு எவ்வளவு தருவாங்க? 150 ரூபா தான். 150 ரூபாய்க்கு இவ்வளவு வெயிட் தூக்கணுங்களா? கஷ்டம்தான். என்னப்பா தெரியுது? அது மாறாளிங்களுக்கு தான். அவங்கவுங்க சொந்த காடு வச்சிருக்கவங்களுக்கும். நீங்க உங்ககிட்ட சொந்த காடு இல்லைங்களா? எங்களுக்கெல்லாம் சொந்த காடு. நான் சொந்த காட்டுக்கு போனேன். இந்த பாட்டி டெவலப்தான் கொண்டு போத்தியா? இது எவ்வளோக்கு பாட்டி? இது வந்து நீங்க வந்து அந்த லாரியில கொடுத்துருவீங்க, அவங்க வந்து பார்த்து ரேட் போட்டு இல்ல பேட்டரியில நிறுத்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்க மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு பார்த்துருக்கீங்க. அது இந்த ஒரு வாரம் சென்று ஒரு மாசம் சென்று கொடுப்பாங்கப்பா. பரவாயில்ல. ஒரு வாரம் சென்று பட்டி செடி போட்டு இங்க வந்துட்டாப்ல. ஒண்ணு இல்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பஸ்ஸை கொஞ்சம் திருப்பி பின்னாடி எடுத்து போகும்போது அது ஓடிடுச்சு. இப்போ இங்க அந்த எஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறவங்கள இந்த டைமுக்குன்னு வந்து இங்க கொண்டு வந்துருவீங்களா? இதெல்லாம் எடுக்கிறவங்க நம்ம தூக்க முடியலன்னா கொண்டு வந்து லாரி கொண்டு போயிடும், எடுத்து போயிடும். லாரி வந்து இந்த டைமுக்கு வந்து வந்துட்டு டெய்லி வரும். டவுன் பஸ் மாதிரி அது போயிட்டு வந்துட்டு இருக்கும். நீங்க கொண்டு டெய்லி ஒரே டைம் தான், ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான். இதுக்கப்புறம் எடுக்கிறவங்க ஒரு 4 மணி வரைக்கும் எடுத்துட்டு தூக்கிட்டு வரலாம். எந்த ஃபேக்டரிக்கு போகுதுங்க இதெல்லாம்? இது கீழே தான் போற வழி இருக்குல்ல, போனீங்களே கீழே லெஃப்ட் சைடுல ஒன்னு இருக்கு. அதுதான் லெஃப்ட் சைடுல. அது பேர் என்ன? அது இண்டிகோ டீன் தான் சொல்றோம் நாங்க. இண்டிகோ ஜானி எல்லாம் இரிசியில தான் வருதாமா. இரிசிக்கு எனக்கு ஒரு தாண்டி கீழே போகணும். ஒரு ஊரு இருக்கு போறீங்களா, அங்கதான் வருதாமா. என்னதுங்க? யானை. அதான் அந்த இரிசியில இருந்து லெஃப்ட்ல ஒரு ரோடு போகுது. அந்த வழியிலயும் முள்ளிக்கு போலாங்களா? பாதி வரைக்கும் வழி இருக்குதாமா. மண் தடமா இருந்தது இல்ல இப்போ இந்த மாதிரி ரோடுல பண்ணிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. இல்லைங்க, போனோம் அது வரைக்கும் போனங்க. கொஞ்ச தூரத்துல ரோடு முடிஞ்சு மண் தடம் போகுதுங்க. அங்கிருந்து பார்த்தா அந்த கெத்தை முள்ளில அந்த ஏர்பன் பெண்ட் அந்த ரோடு எல்லாமே நல்லா தெரியுது. அந்த ரோடு அந்த விஞ்சு அது முள்ளு மலரும் எடுத்து மேல இந்த அந்த மேல வரும்போது ஒரு கோயில் இருக்குல்ல, அதுக்கு மேல போனா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த கோயில் பேர் என்ன? அது முனீஸ்வர கோயில். இல்ல இன்னொரு பேர் என்னமா இருக்கும் இல்லைங்க? நாங்க மீக்கேரின்னு தான் சொல்றோம்.
உங்க சம்சாரம் பிள்ளைங்களுக்கு கேட சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் காட்டவும் இல்லைங்க. அதான் மக்களே, இந்த கிண்ணக்குறை போகிற வழியில் ஒரு மலையை வந்து காட்டியிருப்பாங்க. கீழே இப்போ நம்ம ஒரு 2-3 அம்மா கிட்டலாம் பேசியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மலையை காட்டி இந்த மலையில் யானை இருக்குது, அந்த சோளக்காட்டுக்குள்ளே இப்போவும் யானை நிற்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மலையில் தான் நம்ம இப்போ இருக்குங்க. இது வந்து மஞ்சூருக்கு போகிற வழி தான், அதாவது மஞ்சூர் டு கிண்ணக்குறை போகிற மெயின் ரூட்லேயே தான் இருக்குங்க. இந்த கோயில் தான் சொன்னாங்க. இங்கே தான் வந்து யானை இருக்குங்களாம். அதாவது கிண்ணக்குறையில் வந்து அந்த லொக்கேஷனில் யானை இல்லைங்க, உள்ள சோலையில் இருக்குது. ஆனால் இந்த இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருக்கிற காட்டில் வந்து யானை இருக்குங்க. இங்கே நிறைய தடவை யானை நடமாட்டம் இருந்திருக்குங்க, பார்த்துருக்காங்க மக்கள். பாருங்க, இதுதான் அந்த இடம். அதனால் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் சூதானமாக வந்துட்டு அப்படியே நிற்காமல் போயிடணுங்க. ஒரு கோயில் இருக்குது, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நிறுத்தியிருக்கேன். சரிங்க, நம்ம அப்படியே போவோங்க. கிண்ணக்குறை அப்படிங்கிறது மறுபடியும் நான் சொல்லிடுறேங்க, இந்த சூரியன் உதிக்காத கிராமங்கிறதெல்லாம் வந்து பொய்யுங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி தப்பான ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கிட வேண்டாம். அதுதான் வந்து அந்த மக்களும் சொன்னாங்க. நானும் போய் அவங்ககிட்ட கேட்டேன், நான் எதனால இந்த மாதிரி சூரியன் உதிக்காத கிராமம்னு இப்படி நிறைய வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம். அப்படி எப்படிங்க அவங்க கேன ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சாமா, நான் அவர் சொல்கிறேன், அந்த பொண்ணா அது வந்தப்போ ஒரே மேகமூட்டமாக பனியாக இருந்தது, வந்து பார்த்துட்டு சூரியனே இல்லை அப்படின்ட்டு சூரியன் உதிக்காத கிராமம் வீடியோ ரெடி பண்ணி போடுது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால அந்த ஊருக்கு போய் யாருமே வந்து சூரியன் இந்த ஊரில் வந்து சூரியன் உதிக்குங்களா உதிக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்டுறாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. சரிங்க, இந்த சீனியர்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோங்க. ஊட்டியில் வந்து சுற்றுலாத்தலம் நிறையா இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக, அதாவது அமைதியாக நீங்கள் வந்து அந்த அட்மாஸ்பியரெல்லாம் ரசிச்சுட்டு போகிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு ஏற்ற இடங்க. இந்த மழை காலங்களில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். சரிங்க, அடுத்ததாக வேறு ஏதோ நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.